வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க இன்னையோட லாஸ்ட் நாள், இதனால வீட்டை விட்டு போக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. ஆனா இருந்தாலும் இதுல இன்னும் ஒரு சில மர்ம முடிச்சுகள் இருக்குங்க. என்ன மர்ம முடிச்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவரோட முன்னாள் மனைவி என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த மல்லி வந்ததுல தானே இந்த மாதிரி ஆடின இருக்கான், என் பொண்ணு என்கிட்ட கொடுக்க மாட்டேன்றான், அந்த மல்லியை கிட்னாப் பண்ணிட்டா அதுக்கப்புறம் இவனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கோவிலுக்கு போலான்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போறாங்க. எப்படியாவது விஜய் கூடயே நான் இருந்துடணும், வெண்பா விட்டு நான் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டலான்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே போகிற வழியிலே திடீர்னு ஒரு கார் வந்து லபுக்கு டுபுக்குன்னு கடத்தின்னு போயிடுறாங்க. எங்கடா போனாங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் பார்த்தாலும் தெரியலைங்க. கடைசியில் கூட்டின்னு போயிட்டு மிகப்பெரிய ஒரு இதில் அடிச்சுட்டுக்கிறாங்க, ஒரு பழைய ஃபேக்ட்ரியில். அந்த ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமான பிரச்சனைனா, அங்கே வந்து வாயு ரொம்பவே குறைவாக இருக்கும். அதனால ரொம்பவே நம்மளால மூச்சு விடுறது ஆக்சிஜன் இல்லாமல் சொல்லிட்டு ரொம்பவே முடியாமல் போயிடும். அந்த ஒரு சுச்சுவேஷனில் எப்படியும் ஒரு கொல்லிக்கட்டை கிடைக்குது, நெருப்பை வச்சு அந்த நெருப்பு அவியாமல் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல மட்டும் தான் ஆக்சிஜன் கிடைக்குங்க. அந்த இடத்த பார்த்து கரெக்டாக இவங்களும் தடுமாறி வெளியே வரலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா இது கொலை மாதிரியும் தெரியக்கூடாது, யாரும் கடத்தின்னு போன மாதிரி தெரியக்கூடாது, இங்கே வந்து மாட்டின மாதிரி தற்செயலாக நடந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம விஜய்க்கு எப்படியோ ஒரு வழியாக ஒரு இது போயிடுது, லொக்கேஷனு இவங்க கிட்ட இருந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டவரே சுத்தமாக கிடைக்காது. ஆனால் நம்ம மல்லி இருந்துன்னு எப்பவுமே ஜோபியில் ஃபோனை வச்சுன்னு இருப்பாங்க. அப்போ வந்து சுடி போட்டுன்னு இருக்காங்க, அப்போ பாக்கெட்டில் ஃபோன் வச்சுருந்தாங்க. இவங்க வந்து அதை செக் பண்ணவே இல்லை. அந்த ஃபோனு மூலிமா சிக்னலே கிடைக்கல, திடீர்னு ஒரு சிக்னல் கிடைக்குது, அது மூலிமா அவங்க மிஸ்கால் விட்டுறாங்க. உடனே பார்க்கணுமே நம்ம தலைவன் வேற லெவலில் ஒரு பக்கம் ஒரு சுறாவளி கிளம்பியதே அப்படின்னு சொல்லிட்டு வேற லெவலில் ஸ்பீடு என்ன பார்க்கணுமே அந்த அளவுக்கு ஸ்பீடில் வந்துன்னு இருக்காரு. வரதோட மட்டும் இல்லாமல் அங்கே வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒன்றுமே காணுங்க, ஒரே ஃபேக்ட்ரியா இருக்கு. என்னடா இது தெரியாம இந்த லொக்கேஷன் எல்லாத்துக்கும் வந்த மல்லி எதுக்கு இந்த லொக்கேஷனை கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு நின்று இருக்காரு. என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம புரியாத புதிராவே போயின்னு இருக்குங்க. ஒருவேளை வேற ஏதாவது நடந்துருமோ, ஒருவேளை இப்படி நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பல விதத்துல மைண்ட் யோசிக்க தோணும். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களுக்கு எதனா ஒன்று ஆயிரமோ, நம்மளை விட்டு இல்லாத போது அவங்களோட அருமை நம்மளுக்கு டக்கு 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 டக்குன்னு தோணினே இருக்கும். அவங்களோட நினைவுகளுக்கு அப்படியே கண்மண்ணை வந்து 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 போயினே இருக்கு. அந்த சமயத்துல நம்மளால ஒண்ணுமே கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்மள ஐயோ நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு எதனா ஆயிடுச்சா, என்ன ஆகிட்டு இருக்கும் ஏதாயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு குழப்பத்தில் நாமளே ஒரு பக்கம் குழம்பி போயிட்டு அப்படியே சும்மா உயிர் ஒரு பக்கம் ஊசல் ஆடும் பாருங்க. அந்த வலி இருக்கே, அந்த வலியை வார்த்தையால சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு பக்கம் வலியாக இருக்கும். அந்த வலியெல்லாம் ஒரு பக்கம் தாங்கி தடுமாறி வெளியே வரலான்னு வந்தால் இன்னும் நிறைய பிரச்சனைகள் அசம்பாவிதங்கள் இதெல்லாம் நடந்துன்னு இருக்கும். இதையெல்லாம் எப்படா முடிக்கிறதுன்னு சொல்லிட்டு புரியாமல் சொபாடான்னு வந்து உக்காராம அந்த சமயத்தில் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டே தருவாங்க. அப்படி என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டது எல்லாமே கனவுன்னு சொல்லிட்டு இப்போ தாங்க தெரிய வருது. கரெக்டாக நான் தூங்கினேன்னா அப்போ திடீர்னு சீரியலை பார்க்குற மாதிரி ஒரு கனவு கண்டங்க. அந்த கனவுல தாங்க இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தா நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க. அதனால தான் இப்போ பொறுமையாக லாஸ்ட்டாக சொல்கிறேன் இதை கனவுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.